சார், நாங்க நெருப்பு இல்லாம சமைக்கிறோம் சார். ஏய், எப்படி கயல்? ஏய், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. எப்படி பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். நெருப்பு இல்லாம எப்படி சமைக்கிறது? நான் தான் சொன்னேனேடி, என்னை எதிர்த்து உன்னால ஜெயிக்கவே முடியாது. வள்ளி, கத்தி இல்லாம எப்படி காய்களை வெட்டி நம்ம அவியல் சமைக்கிறது? நான் கராத்தே மாஸ்டரா, கையாலே காய்கறிகளை வெட்டிக்கிட்டு சமைக்கிறதுக்கு? நானே பிடி மாஸ்டர், இதை வச்சுக்கிட்டு எப்படி சமைக்க முடியும்? இருங்க, ஏதாவது யோசிப்போம். என்ன கட்டிட்டு வந்ததுல இருந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் வாழ்க்கையில முன்னேறவே இல்லை. இன்னைக்காவது நல்லபடியா யோசி. அவங்க பூரா ஒரு டைப்பா நிக்கிறாங்க. ஆயில் இல்லாம அப்பளம் கூட பொரிக்க முடியாது, வேற எப்படி சமைக்கிறது? ஏ கயலு, 6 அடியில வளர்ந்துட்டேன்னு ஆணவத்துல ஆட்டம் போட்டல, ஆண்டவன் உனக்கு வச்சான் பாருடி ஆப்பு. நெருப்பு இல்லாம தண்ணிய கூட கொதிக்க வைக்க முடியாதுரி. நீ சமைச்சு பிரைஸ் வாங்க போறியோ? இந்த ரவுண்டோட உன்னை மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்ப போறாங்க பாரு. நம்ம பொண்ணு இந்த போட்டியில கலந்துகிட்டு எப்படியாவது ஜெயிச்சிடணுங்கிற குறிக்கோளோட போயிருக்கா. அவளை நீங்க கைவிட்டுறாதீங்க. உங்களோட ஆசீர்வாதம் அவளுக்கு எப்பவுமே இருக்குன்னு நான் நம்புறேன்.